இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் வந்து நான் 3 கரண்டி ஊற்றிக்க போகிறேன். புளிக்குழம்புக்கு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, இல்லை 4 ஊற்றிக்கோங்க. நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துப்பேன். எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறினோடனே உளுந்தம்பருப்பு கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க. நான் உளுந்தம்பருப்பு, பச்சை கடலை பருப்பு கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு, நம்ம வெங்காயம் போட்டுருவோம். நான் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன் சின்ன சின்னதாக. நான் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். பெருசு, மீடியம், சின்னது. இப்போ நல்லா வதக்கிடுங்க. நல்லா வெங்காயம் வந்து நல்லா ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிடுங்க. நல்லா நாங்கள் வந்து கடுகு அதிகமாக சேர்த்துப்போம், அதனால் கடுகு நிறையா இருக்குது. உங்களுக்கு நீங்கள் கடுகு நிறையா சாப்பிடுவீங்கன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ பொன்னிறமாக கொஞ்சம் லைட்டாக வதங்கினோடனே கருவேப்பிலை கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க. வெங்காயம் வதக்கிறப்ப கருவேப்பிலை போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அதனால தான் வெங்காயம் வதக்கினோடனே போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணுன்னு சொல்லுவாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி நம்ம கொஞ்சம் போட்டுக்குவோம். நான் 2 தக்காளி போட்டிருக்கேன். 2 தக்காளி நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளியை நல்லா நம்ம மசிச்சுக்குவோம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்குவோம். நான் இவ்வளோ கல்லுப்பு போடுறேன். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு. இப்போ நம்ம பீக்கங்காயை போடுவோம். நான் பீக்கங்காய் வந்து இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இந்த சைஸில் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பீக்கங்காயை நல்லா வதக்கிடுவோம். நான் பீக்கங்காய் வந்து நான் 1 பீக்கங்காய் தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு தான், 2 பேர் தான் சாப்பிடுவோம். அதனால் 1 பீக்கங்காய் போதும் எங்களுக்கு. நீங்கள் இப்போ 4 பேர் இருந்தீங்கன்னா 2 பீக்கங்காய் போடுங்க. பீக்கங்காய் வந்து நல்லா வதக்கணும். ஏன்னா பீக்கங்காய் வந்து அதோட டேஸ்ட் வந்து வதக்க தான் பீக்கங்காய் டேஸ்ட் கொடுக்கும். ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு விதமாக வதக்கணும். அந்த மாதிரி பீக்கங்காய் வந்து நல்லா வதக்கிட்டே இருக்கணும். பீக்கங்காயோட டேஸ்ட் வந்து அப்போ தான் வெங்காயத்தை தக்காளி எல்லாம் சாரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான். இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் ஒரு 10 நிமிஷம் காயை நல்லா வதக்கிட்டேன். இதுலேயே காய் நல்லா வெந்துருச்சு. நீங்களே பாருங்கள், நல்லா வெந்தது தெரியுது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்குவோம் நம்ம. நான் வந்து மசாலா குழம்பு பொடி வச்சுருக்கேன். இது வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள் 2 ஸ்பூன், இது மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், இது 1 ஸ்பூன், இது 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ நல்லா மிளகாப்பொடி போட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதை வந்து அப்படியே கிரேவி ஆட்டம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து குழம்பு வைக்க போகிறோம், அதனால் கொஞ்சோண்டு இப்போ புளி ஊற்றிக்கலாம். புளி வந்து நான் இவ்வளோ பெரிய சைஸில் வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ குழம்புக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்குவோம். ஏன்னா வெங்காயம் தக்காளி வதங்குறப்ப தான் நம்ம உப்பு போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம போடவே இல்லை. அதனால் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு, ஆனால் நான் கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். இந்த இவ்வளோ உப்பு போடுறேன். இப்போது குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மிச்சம் நம்ம குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு நான் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழம்பு. பாருங்கள் குழம்பு எவ்வளோ சூப்பராக குடிச்சிருச்சு. வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் கொத்தமல்லி தழை இருந்தால் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு சாப்பிடுங்க. நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம், வாங்க சாப்பிட்லாம் எல்லாரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் குழம்பு. அப்படியே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக ஹோட்டல் குழம்பு மாதிரியே தாங்க இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கம்மியானதில் செஞ்சு சாப்பிடுவோம் நாங்கள். இந்த குழம்பு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கூடயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் நிறையா குழம்பு இந்த மாதிரி வெரைட்டியாக போட போகிறோம். புளி சாதம், லெமன் சாதம், இந்த மாதிரி நிறையா போட போகிறோம். நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.